ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலை வ்ளாக்ஸ். இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி என்னன்னா, ஈவினிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. டின்னருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நம்ம சேமியா உப்புமா பண்ணலாமான்னா, கண்டிப்பாக குழந்தைங்க சேமியா உப்புமா சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆஸ் யூஷுவலாக பண்ணால் அப்படி தான் இருக்கும். இதனால் சரி இந்த மேகிக்கு பண்ணுற மாதிரி நம்ம சேமியா உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னா சாப்பிடுவாங்க கொஞ்சம் நல்லா. அதனால் சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பீன்ஸ், கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா இந்த பக்கம் அங்கே ஒரு கிண்டி நல்லா இது வணங்கினதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சேமியா உப்புமாவில் ஆனால் என்னென்னா இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அதுக்கு லிமிட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி அப்படி ஊற்றி கொஞ்சம் ஆவியிலேயே வேக வச்சு, அளவாக தண்ணி ஊற்றி ஆவியிலே வேக வச்சு எடுத்தால் தான் அந்த பளபளான்னு வரும். இல்லாட்டி களி மாதிரி ஒரு மாதிரி கொலான்னு இருக்கும். அது சாப்பிடவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வணக்கி விட்டுறது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணி 2 சேமியா பாக்கெட் அப்படி போடுறதா இருந்துச்சுன்னா, அதுக்கு லிமிட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கிறது. ஒரு செம்பு, ஒரு 1 1/4 செம்பு அப்படி ஊற்றிக்கிறது. அப்புறம் உப்பெல்லாம் போட்டு தேவையான அளவு நல்லா வணங்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வணங்கணும். வணங்கினா தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் தக்காளி பார்த்திங்கன்னா, நான் சும்மா மீடியம் சைஸாக ஒரு சின்னதாக ஒரு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் வெங்காயமும் இதெல்லாம் வெந்துடும் அப்படின்ட்டு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டு நல்லா ஒரு வணக்கி அந்த தக்காளி பார்த்திங்கன்னா, அந்த ரொம்பவும் வணங்காமல் கொஞ்சம் அப்படி கடித்து சாப்பிட்ற லெவல்லையும் இருக்கணும். அது மாதிரி வெந்திருக்கவும் செய்யணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். நான் ஒரு சொம்பு 1 1/4 சொம்பு நான் ஊற்றிக்கிட்டேன். 2 பேக்கெட் போடுறங்காட்டி நான் 1 1/4 செம்பு, 1 1/2 செம்பு தான் ஊற்றினேன். 1 1/2 செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் இது சேமியாவை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, நல்லா ஆவியிலேயே வேக வச்சேன் கொஞ்சம் நேரம். சிம்மில் வச்சுட்டு ஆவியிலேயே வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. பார்த்திங்களா, கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் சங்கு பிராண்ட் சூப்பராக இருக்குங்க இந்த சேமியா. என்னென்னா, நமக்கு சமைச்சு சாப்பிடும்போது சாதாரணமாக இந்த வெங்காயம் மட்டும் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் போட்டு செய்யும்போது அது ஒரு வேறு டேஸ்ட்டு. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கும் நல்லாயிருக்கும். கூட சட்னியெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஆனால் தேங்காய் சட்னி வச்சா சூப்பராக இருக்குங்க இந்த உப்புமாக்கு. நான் சில பேர்லாம் அந்த சேமியாவை உடச்சி போடுவாங்க. நான் உடைக்கவே மாட்டேன். நான் அப்படியே போட்டு இது பண்ணுவேன். நல்லா தண்ணிக்கு அந்த இதுக்கு நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி எல்லாம் மேலே வர மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஆவியிலேயே வேக வச்சு மேலே 2 ஸ்பூன் தேங்காய் நான் ஊற்றிடுவேன். நல்லா பளபளன்னு இருக்கும். பாருங்கள், வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். தேங்க்யூ.